ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பூரி தாங்க. அதுவும் ஆர்டினரி பூரி கிடையாது, மசாலா பூரி. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ குருமா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்குறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஓமம் சேர்த்துக்குங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கை வச்சு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நம்ம இந்த மாதிரி கடைசியாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். பொட்டேட்டோ குருமா. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கொஞ்சமாக சீரகம் பொரிய விட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விட்டுக்குங்க. இது 3 நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினா போதுமானதாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்த கையோட உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 உருளைக்கிழங்க ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு அதை நல்லா மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். 2 பொட்டேட்டோஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுவே 4 பேர் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பூரிக்கு தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு குருமா செய்ய முடியும். இப்போ பொட்டேட்டோ சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த காரம், உப்பு இதெல்லாம் ஒன்றா சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸிங் கொடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்னா கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அந்த உருளைக்கிழங்கு நடுவில் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொதி வர டைமில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தேங்காவை அரைச்சி அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ குருமா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, ஸ்டவ்வை சிம் பண்ணிடலாம்.
அரைச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். தேங்காய் சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை அதில் தூவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான இந்த பொட்டேட்டோ குருமா ரெடி ஆயிடுச்சு. குறிப்பாக இந்த மசாலா பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை பூரிக்கு மட்டும்தான் தொட்டு சாப்பிட்ணுன்னு கிடையாது. தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாமும் ரொம்பவே ருசியாக இருக்கும். இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு, கீழே இறக்கி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே பூரிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மாவு எல்லாம் திரட்டியாச்சு. பாருங்கள், எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. இப்போ நம்ம திரட்டின பூரியை தனித்தனியாக ஒன்றா பொரித்து எடுத்தோன்னா சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. நல்ல உப்பலாக வருங்க. கொஞ்சம் தடிமனாக பார்த்து திரட்டிக்கிங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். நீங்கள் ரொம்ப பேப்பர் மாதிரி மெல்லிசாக திரட்டினீங்கன்னா உப்பலாக வராது. சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மசாலா பூரிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். அடுத்த டைமும் இதே மாதிரி மசாலா பூரி தான் கேட்பாங்க உங்கள் பசங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோ குருமாவோட சர்வ் பண்ணுறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.